கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூலை மாதம் 28ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கான பரலோக மன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இதற்குரிய விளக்கம், நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமான பாடங்கள்ல ஒன்று நாம பொறுமையோட காத்திருக்க பழகிறது தான். மனிதர்களோட இயல்பு எப்படி இருக்குன்னா, தங்களுக்கு வேண்டிய காரியங்கள் தாங்கள் நினைச்ச உடனே அந்த நிமிஷமே நடந்துடணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக தேவன் நமக்கு காண்பிக்க கூடிய வழிகளை தேடும் போது நாம கண்டிப்பா பொறுமையை கற்றுக்கொள்ளணும். நாம அவசரப்பட்டு ஒரு காரியத்துல முடிவெடுத்து செயல்படுறதுக்கு முன்னாடி தேவன் நமக்காக என்னென்ன நல்ல வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் வைத்திருக்காரு அப்படிங்கறத பொறுமையோட பார்த்து அறிந்து கொள்ளணும். தேவனுடைய நேரத்துக்காக காத்திருப்பதுதான் உண்மையான நீடிய சாந்தம். எனவே குழந்தைகளே, நாம எதுக்குமே அவசரப்படக்கூடாது. நம்முடைய விருப்பப்படியே எல்லாம் உடனே நடக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்காம, நம்முடைய தேவன் சரியான நேரத்துல எல்லாவற்றையுமே நமக்காக செய்வாரு அப்படிங்கறத விசுவாசிச்சு எப்பவுமே நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள நல்ல பிள்ளைகளாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். சின்ன குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு முழுவதும் நம்முடைய விருப்பப்படி இல்லாம தேவனுக்கு பிடிச்ச நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள நல்ல பிள்ளைகளாக வாழ்வது குறிச்சு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye.